நம்ம நைஜியன் அந்த ஃபாஸ்ட் அப்படின்ற கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நானும் ரெக்கார்ட் பண்ணுறேன் இருக்க முடியலையே. அது வந்து 15 நாளாக போகலான்னு பார்த்தேன். அது 3-4-5 தடவை ட்ரை பண்ணிட்டேன். என்ன பண்ணுறாங்கன்னா 15 நாள் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கேம் ப்ளே பாஸ் ஆயிடுச்சு 18வது நாள். அப்போ சைல்டை தூக்க போகும்போது சைல்டை காப்பாற்ற, அதுவும் 3rd சைல்டு காப்பாற்ற போகும்போது கேம் ப்ளே பாஸ் ஆயிடுச்சு. திரும்பி பார்த்தா டெட் ஆகி கிடக்கல, உள்ளே விழுந்து ஃபயாஸ்க்கு ரீகனெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் யூ லாஸ்ட் அப்படின்னு காமிச்சிருச்சு. வாடா, எங்கடா போகிற, வாடா. இம்பேக்ட் ஆர்பி பேரை மாற்றிட்ட. இதே பேர் ஃபயாஸ்க்கும் 3 தடவை கிட்ட இதாகிருச்சு. கிளிச்சு, எதையுமே ஸ்டோர் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி நான் இருக்கிற மரம் பக்கத்தில் வந்துடுறாங்க. போட்டால் ஹெல்த் எடுத்து பற்றியா, ஹெல்த்து ப்ளஸ்ஸாக காமிக்குது. ஆனால் ஹெல்த் கொஞ்சம் எச்சா இருக்கும் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி. அங்கே போகலாம். கரண்ட்டை பிடுங்கிட்டா இங்கே இந்த ஃபேஸு வேறு தொழுதாலும் பரவாயில்லடா. பாடுற அப்கிரேட் ஆகிடும். இனி ஒரு மரத்தை எடுத்து போடு. சாப்ளிங்னா இங்கே போடாத பிளான் பண்ணிட்டா தயவு செஞ்சு. சாப்ளிங்னா மெயின்னே உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, அங்கே ஒரு செஸ்ட் இருக்கு, நான் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். நீ வேறு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் போ, அப்புறம் நான் அந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் போகிறேன். எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தோம்னா. சாக் அப்கிரேட் பண்ணுறது ஈஸி, ஆக்ட்ரி அப்கிரேட் பண்ணுறது ஈஸி. ஃப்ளாஷ் லைட், ஓல்டு ஃப்ளாஷ் லைட் கிடச்சிருச்சு. இது வந்து எனக்கு ஸ்ட்ராங் ஃப்ளாஷ் லைட் வேணும். இப்போ எனக்கு ஸ்ட்ராங் ஃப்ளாஷ் லைட் கிடைக்கணும், அப்போனா அப்கிரேட் ஆகிடும் ஃப்ளாஷ் லைட்டு. கோல் 3 கோலுன்னு இந்த கோல் மட்டும்தான் எடுத்து போகிறேன். கோல் எடுக்க மாட்டேன், நிறைய பக்கத்தில் இருந்துச்சுன்னா கோல் எடுக்க மாட்டேங்க. இப்படி பயக்கிறேன். ஹார்டு மோடு வேணாம், நார்மல் மோடு கேம் பிளே ஃபஸ்ட்டு போட்டுடலாம், அப்புறம் ஹார்டு மோடு கேம் பிளே போடலாம். ட்ராப்பிங் ஆல் கரெக்டாக இருக்கும். அதுக்கு இந்த 1 மீட்டர்லாம் நமக்கு வேணாம். ஏன்னா கொஞ்சம் கன்று ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் கன்று கொடுக்க மாட்டேனே, என்ன பண்ணுவேன்றாங்க. ஃபிஷ்ஷிங் இடம், வண்டியோட ஃபிஷ்ஷிங் இடம் பக்கத்துலேயே. ராடெல்லாம் ராடு இருக்கும்லடா ஃபிஷ்ஷிங் இடம்னாலே. உன்னை யார் வர சொன்னேன்? இப்போ நான் வரதுன்னா வரட்டி போயிடாட்டி கன்று எனக்கு கிடச்சிருச்சு. நிறைய புல்லட்டும் இருக்குது. நைட் அப்ரோச்சிங் நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சைல்டு காப்பாற்ற வேண்டாம். ஃபர்ஸ்ட் டக்குன்னு வாடா, இங்கே ஃபியூல் கனிஸ்டர் அது இதுன்னு இருக்குடா. மேப்பை கட்டுறியா? 3 விட போட்டு கட்டு டக்குன்னு 3 விட போட்டு. இந்த டயரும் மெயினே, இது ஒரு கோல் வேணுமே. டக்குன்னு வெட்டிட்டு கட்டுறடே, டக்குன்னு கட்டு கோல். அது டக்குன்னு என்னைய பார்த்த மாதிரி வா, தெரியலண்ணா மேப்பில் தெரியுமே, வா டக்குன்னு எடு. இதெல்லாம் மெயின். இங்கே ஒரு கோல் இருக்குது, கோல் மெயின். ஒரு கோலுக்கெல்லாம் இப்படி தான் பண்ணணும். நம்ம பக்கத்தில் வர டக்குன்னு செஸ்ட்டை நீ அப்புறமா ஓப்பன் பண்ணிப்ப. அதான் இந்த கோலை ஸ்டோர் பண்ணு. வாடாடே, இங்கே இருக்கேன் பாரு, வாடா. இந்த கோல் இங்கே உள்ளே இருக்குல்ல, ஸ்டோர் பண்ணு. இங்கே உனக்கு ஒரு கன்று போட்டிருக்கேன் பாரு. ஸ்டோர் பண்ணிட்டியா கோலை? இங்கே ஒரு கன்று போட்டிருக்கேன் பாரு. இங்கே கண்ணு தெரிஞ்சு எடுத்துக்கோ. ஐயா
ஃப்ளாஷ் லைட் இருக்கோ இது கீழே வந்துருச்சு. அப்கிரேட் பண்ணி அவன் வந்து ஃப்ளாஷ் லைட்டை ட்ராக் இதில் அப்கிரேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ட்ராக் அப்கிரேட் பண்ணுறதுக்கு போது நமக்கு இது வேணுமே, மோட்டா உல்ஃப் பெல்ட்டு கிடைக்கல. சரி பன்னி ஃபோட்டோ மோட்டா பன்னி ஃபோட்டோ ஃபஸ்ட் ட்ரைலே லக்கு எனக்கு அப்படி வேலை செய்யுது. ஐயா இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபயாஸு திரும்பி வாடா இந்த இடத்துக்கு, இந்த மெட்டலை ஸ்டோர் பண்ணிட்டா டேய். சரி வேணாம் எப்படா உனக்கு குட் ஆக்ஸ் கிடச்சிச்சு? இப்போ தான் உனக்கு கிடச்சிச்சுடா டேய், தெரியாமல் எப்போ உனக்கு கிடச்சிச்சு? இதில் போடுறேன் பாரு ஞாபக மறதியில். இங்கே ஒரு பன்னி ஃபுட் இருக்குமே, இதை வச்சு சாக் அப்கிரேட் பண்ணணும் நான். ஃபியூல் கனிஸ்டர் போட்டுறாத, இப்போ நான் போட்டுக்கிறேன். குட் சாக், ஆப்பா குட் சாக் அப்கிரேட் பண்ணியாச்சு. இது ரெண்டையும் போட்டுடணும். அப்புறம் ஃபியூல் கனிஸ்டர் போட்டுக்கலாம். ஃபியூல் கனிஸ்டர் அப்புறம் போட்டாச்சு. இப்போ பசி வருமே, கரெக்டாக அந்த பன்னியில் விடணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பன்னி ஃபுட் வேணுமாடா? ஃபஸ்ட்டு பன்னிலையும் பன்னி ஃபுட்டு, செகண்ட் பன்னிலையும் பன்னி ஃபுட்டு. கரண்ட் வந்துருச்சுடா. புல்லட் மட்டும் எடுத்து வையே டாடி. வால்வேர் கிடச்சிச்சுன்னா புல்லட்டா எடு, புல்லட் மட்டும் எடு, உனக்கு தானே கிடச்சிச்சு. ஏன்டா இப்படி விளையாடுற நூபாட்ட? அது ஹெட்ஷாட் இல்லாமல் கைஸ், இங்கே வந்து வச்சு ஷூட். ஓ பன்னிக்கு விழுந்துருச்சுடா ஹெட்ஷாட்டு. ஓடா நரி நீ சொறி, பக்கத்து வீட்டில் அரி. உல்ஃப் பெல்ட்டு கிடச்சிருச்சு, உல்ஃப் பெல்ட்டு கிடச்சிருச்சு. ஹெட் ஷாட் இந்த பன்னி ஆகுனா வந்துடுது ஹெட்ஷாட்டுக்கு. ஹெட்ஷாட் பனி ஒரு பாட்டை அட்ரா ஃபயாஸு சுட்ரா நீ. உல்ஃப் பெல்ட் உனக்கு எடுத்துக்கோ பாரு, உல்ஃப் பெல்ட்டு. ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ண அப்புறம் என்கிட்டயே குட் சாக் இருக்கேன். நீ ஸ்டோர் பண்ண ஃபுட்டெல்லாம், எல்லா ஃபுட்டையும் ஸ்டோர் பண்ணலாம் குட் சாக் வச்சேன். அப்படி பத்தலைன்னா நான் ஸ்டோர் பண்ணுறேன். குட் ஆக்ஸ்ரா நான் போய் இந்த உல்ஃப் பெல்ட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஃபயாஸு நான் இந்த உல்ஃப் பெல்ட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஃபயாஸு சைல்டுங்கடா, சைல்டு போடா. இல்லைண்ணா அவ்வளோதான்டா. ஐடி சப்ரோச்சிங்க டக்குன்னு என்னென்ன ஓகே. லெதர் பாடி ஸ்பியர், லெதர் பாடி தான் வாங்கிட்டே. அப்பா ஜஸ்ட்டு செகண்டில் வாங்க. இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். கிராக்கன் காப்பாற்றணும்டா ஃபயாஸு. ஃபுட்டெல்லாம் போடுறேன், நான் ஹங்க்ரிடா. கட்சின்னு காமிக்கிறையே. சரி கிராக்கன் காப்பாற்ற போகலாம் ஃபயாஸு. வா, செகண்ட் டே தானே, வா. ஸ்கெட்சி சேல்ஸ் மணி வந்து இங்கே இவங்கிட்ட வாங்கிட்ட 10 டைமண்ட் இருக்கேன் என்கிட்ட இருக்குது. அதுக்குன்னு எல்லா டைமண்ட்டும் என்னால் கொடுக்க முடியாது. ஏற்கனவே கொடுத்துட்டேன் ஒன்று ப்ரைஸ். ஸ்கெட்சி சேல்ஸ் மணி எவ்வளோ இருக்குது டைமண்டு? இங்கே தானே பக்கத்தில் தானே இருக்கும். லூஸ் மாதிரி பண்ணாத, அதனால் எனக்கு பயமே இல்லை. வாடா டீரு வாடா, இங்கடா இருக்க வாடா. டீரு என்னடா அந்த போய் ஸ்கெட்சி சேல்ஸ் பண்ண பண்ணுறா. எனக்கு டாப்பிங் இது பண்ணு. வாடா ஃபேஸ் போகலாமா? போகலாம். அவங்க அடக்கிறியா டீரு? துரத்திட்டு வந்தால் இப்படி ஒரு லைட்டு பயந்து ஓடிடுவியா பாவம்.
அப்படியே லைட் அடிச்சுட்டே போகலாமே. காலையில் ஆயிரும். டே ஏன்டா தின்னு போய் தின்னுட்டு வா. தின்னுட்டு வா. யாரும் வேணாண்டா. ப்ளீஸ் தின்னுட்டு வாடா. சுற்றுவாடா. அதனால் பேண்டேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. பேண்டேஜ் வாங்கிட்டே இருந்தாலும் பேண்டேஜ் அதுக்குன்னு எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. வேஸ்ட்டு பேண்டேஜ். அப்புறம் சும்மா எடுத்து பேண்டேஜ் இருக்கலை சத்தம் என்ன அப்படின்லாம் இருக்கக்கூடாது. உங்கடா ஸ்பியர் போச்சு உள்ளே போச்சுடா ஸ்பியரு. இப்போ எப்படி நான் அந்த ஸ்பியர் எடுக்கிறது? இப்போ எப்படி அந்த ஸ்பியர் எடுக்கிறது? இங்கடா இருக்குது ஸ்பியரு. இங்கே போச்சு. சரி இதுக்குள்ள போகாதடா ஸ்பியரு. ஸ்பியரை காணோண்டா. ஸ்பியர் தாண்டா இப்போ தாண்டா கிடச்ச ஸ்பியர் எனக்கு. டனலுக்குள்ளே எதுக்குடா போனேன்? பைக்கியம் போயிடாத. அங்கே வேறு சண்டை ஓடணும். பார்த்து வாடா. இங்கே ஏற்கனவே 4 பேர் இருப்பாங்க. அதுவும் நார்மல் இல்லை, ஆல்ஃபா மூடு. நார்மல் இல்லை. பார்த்து சுடு. ஒருத்தனுக்கு 3 புல்லட். அங்கே பாரு ஒருத்தன் துரத்திட்டு வரான் பாரு. அட்ரா பயந்து ஓடாதடா. நான் இங்கேருந்து சுடுறேன். ஒன்று அவ்வளோ வெட்டியில் விழுந்துட்டான். அவனுக்கு மட்டும் புல்லட்ஸ் போட்டுருந்தான். வேணாம் புல்லட் போடு. டே எத்தனை பேர்ரா? ஏதாவது கண்ணாமணிக்கு சுடலாம் போல. எல்லா பக்கமும் இருக்க இங்கே. ஆமாம் காலி. ஆல்ஃபோர்ஸ் பெல்ட்டு கிடச்சிச்சுன்னா எனக்குடா. ஸ்ட்ராங் ஃப்ளாஷ் லைட் வாங்கணும் மெயினாக. அவ்வளோதான். இனி புல்லட் இருக்காடா என்கிட்ட. அடி அவ்வளோ இருக்கும். அடி முடிஞ்சிச்சா? அப்பனவா இறங்கி தான் ஆகணும். வாடா ஃபேஸு இறங்கணும்டா. ஆல்ஃபா பெல்ட் எனக்கு. உல்ஃப் பெல்ட் எடுத்துட்டேன்ல. நான் பன்னி ஃபுட்டு நான் கொடுத்தது. பன்னி ஃபுட்டு கொடுத்து ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட் கொடுக்க மாட்டியா? நான் ஸ்ட்ராங் ஃப்ளாஷ் லைட் வாங்கணும். ஃபுட்டெல்லாம் நான் ஒரு 12 ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் 10 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 10க்கே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நான் எக்ஸ்ப்ளோரிங் போக போகிறேன். செஸ்ட்டுலாம் இருக்கும்டா. இல்லைனா செஸ்ட் இருக்காது. அதுக்கு மேலே வேறு ஏதாவது வச்சுருவாங்க. 6 புல்லட் இருக்குது. இப்போ நான் அங்கே போனோம்னா அந்த ஆல்ஃபாவை அடிச்சுதே ஆகணும். ஆனால் அதை அப்படியே துரத்த எனக்கு தெரியும் நல்லாவே. 8 விட்டு 3 4 சுற்றுற 4. ஃபேஸ் உனக்கு ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட் கிடச்சிருச்சு. ஃபேஸு ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட்டு. நான் அடிக்கிற இடத்துக்கு வரியா? அங்கே நிறைய ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். பெல் அடிக்கிறேன் வா. எதையும் கூப்பிடாம போடாடே. நீ வாட்டு கூப்பிட. நைட் அப்ரோச்சிங்கன்னா வா. இன்னும் இல்லை ஃபியூவல் கானிஸ்டர் வேறு இருக்குடா. இப்போ நாளைக்கு வந்துக்கலாம். இந்த இடத்த பார்த்துக்கிட்டேன். மேப் லாஸ்ட்டுடா. நாளைக்கு வந்துக்கலாம். நாளைக்கு வரலாம்டா டே. நீ வீட்டுக்கு வா. போய் நான் சாப்பிட்ணும். எனக்கு ஹங்கிரி காமிக்க போகுது. டே 2ல கிராக் அண்ட் சைல்டு. தோறடா வாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுடலாம். எவ்வளோ ஃபியூவல் பாருங்க. எவ்வளோ ஃபியூவல் நம்ம கொட்டியிருக்கோம் பாருங்க. எவ்வளோ ஃபியூவலு. தெரியாது. வாங்க ஃபுட்டு வேணும் இப்போ நம்மளுக்கு. ஃபுட்டு வேணும் நம்மளுக்கு. ஃபயஸ் மரத்தை விட்டுறடே. மரத்தை விட்டுறோம். ஒரு மரத்தை விட்டுற ஃபயஸ். நான் டக்குன்னு இந்த பெட்டில் வச்சிட்றேன். பெட் வச்சுட்டு சைல்டு விட்டாச்சா? நானும் இங்கே ஒரு மரத்தை இருக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஃபயர் 5th லெவல் போக போகுது. அதனால அது எவ்வளோ இருக்குது இப்போ ஃபயரு? போன நான் போட்டு முடிச்சிடுறேன்டா. அப்பா 5th லெவல் வந்துருச்சு.
இப்போ அதான்டா ஆல்ஃப் பெல்ட் என் ஆல்ஃப் பெல்ட்லாம் இல்லை. நான் ஆல்ஃப் பெல்ட்டை கொடுத்துட்டேன். ஆல்ஃபா ஆல்ஃப் அதெல்லாம் காப்பாற்ற முடியாது ஸ்குட்டுலாம். இப்போ நான் நிறைய எக்ஸ்ப்ளோரிங் பண்ணோட ஃபேஸ். மணி ஃபுட்டா? நான் கேம்ஃபேரில் போட்டேன். இந்த வீடு தான். நான் அந்த வீட்டில் நிறைய விட்டுட்டு வந்துட்டேன்ல, இந்த வீட்டில் போய் தூக்க போகிறேன். அதெல்லாம் வேணும் நம்மளுக்கு. ஏன்னா அதில் ஃபியூவல்லாம் இருந்துச்சு. கேம்ஃபேர் வேறு 5th லெவலு. ஃபியூவல்லாம் நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி மெட்டலும் வேணும் நம்மளுக்கு. இருக்கான இங்கே நிறைய கார்பூஸ் இருக்கே. ஓடு ஓடு தகிடு பியர் இருந்துச்சுன்னா அவனை ஈஸியாக அசால்ட்டாக அடிப்பேங்க ஐஸ். பியர் அங்கே இதாகிடுச்சு. அப்புறம் 20 இப்போது ஏறா நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ஏன்டா நான் வர இடத்துக்கே எக்ஸ்ப்ளோரிங் வர 2 பேர்த்துக்கும் அப்புறம் ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா ஒருத்தருக்குதே கிடைக்கும். அப்புறம் நானே ஸ்டோரி பண்ணிட்டேன் நான் எல்லாத்தையும். நீ அங்கே போ, நான் இவனை பார்த்துக்கிறேன். ஈஸி. இந்த கார்பஸ்லாம் நமக்கு வேணும். இந்த கார்பஸ்லாம் வேணும். ஏன் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். விட்ற கீழே அம்மா ஃபோனில் பேசிச்சு. வாங்க இந்த டப்பா எடுத்துக்கோ. வாங்க அப்புறம் போகலாம். இந்த செஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். நீ தயவு செஞ்சு வேறு இடத்துக்கு போடா ஃபயாஸ் எக்ஸ்ப்ளோரிங்கு. 2 பேர்த்துக்கு ஒன்று தாண்டே கிடைக்கும். அதுவும் ஒருத்தருக்கு தாண்டே கிடைக்கும். என் பின்னாடியே நீ சப்போர்ட் போட்டது வேஸ்ட்டு. என் பின்னாடியே நீ வந்துக்கிட்டு இருக்க. எதுக்கு நீ தனியாக போ. ரொம்ப தூரம் போயிட்டோம்னா 2 பேர் யாரும் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருக்குதே சப்போர்ட் போட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் ஏறும். அதை விட்டு போட்டு நீ மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. என் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்க. எக்ஸ்ப்ளோரிங்கிறது தனியாக தான் போகணும். இப்போ 15 ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே நான் 15 ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஜெயண்ட் சாக்கு வேணும். ஹாஹா கோல்டு ஸ்ட்ரைக் செஸ்ட்ரா. கொஞ்சமாக என்டர் ஆகிறேன். என்னது ரைஃபிள் போடு. பியர் இருக்குதாண்டா ரைஃபிள். பியர் இருக்குதாண்டா ரைஃபிள். ரைஃபிள் இருக்கா? போடா நைஸாக தூக்குற ரைஃபிள் தான். நீ உனக்கு மட்டும் கிடச்சிச்சுன்னா எதுவும் சொல்லாமல் நைஸாக அப்படியே வச்சுருக்குற. ஏண்டா டேய், நான்லாம் ரைஃபிள் கிடச்சிச்சுன்னுலாம் சொன்னேன்ல. ஆனால் ஒரு கூட்டமே துரத்துது. ஏன்னா இது இங்கே வேறு நைட்டு வேறு சண்டை. ஒரு கூட்டமே துரத்துது. அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நீ அல்ற எல்லாம் ஆல்ஃபா. நின்றுச்சு துரத்துறது. எத்தனை ஆல்ஃபான்னு தெரியுமா? 6-7 ஆல்ஃபா. அதுக்கு தான் நான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ இருக்குது? எவ்வளோடா இருக்குது? பர்சன்டேஜ் காமிக்கும்லடா. அப்படி சொல்லு. கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணா. கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணா. ரொம்ப கம்மி தான். 5th லெவலுக்குலாம் 30 இருக்குது. கழிக்க இந்த ஒரு ஃபியூவில் போடுறேன். சண்டே போடுறேன். இருறேன் நான் இதெல்லாம் போட்டுறேன் உள்ள. இப்போ எல்லா கார்போஸ் ஈஸியாக இருக்கும். அட்ராவணா டோமர் சாட்டை இருக்கேன் இங்கே. ஆமாம் டோமர் போதுமா? இவ்வளோ போதும் ஃபயர். வாடங்கிட்டு டோமர் ஆட்ட அங்கே போய் வளர்ந்துட்டு இருக்கேன். அவ்வளோதே முடிச்சாச்சு சண்டே. இது வாங்கண்டா ஃபேஸு. பெட்டு வைக்கணும். 20 வேணுமா? அப்போ நம்ம அப்கிரேட் பண்ணுறதே கரெக்டு. ஃபேஸு 15 உட்டு வேணும்டா. 15 கூடி வேணும். 12 வச்சு பயோஃபியூல் ப்ராசஸ் கட்டணும். 12 வேணும் இப்போ உட்டு. சரி நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம் நானும் இங்கே அறுக்கிறேன் 2 மரத்தை. 2 மரம் 6. நீ 2 மரம் 6 12. ஈஸியாக இருக்கலாம். குட் ஆக்சுவலாக அவ்வளோ 6 ஈஸியாக எடுத்துடலாம். 6 எடுத்துட்டு நீ எத்தனை எடுத்துருக்க? வந்து டக்குன்னு போர்டு உள்ள எல்லாம் போடுறா டக்குன்னு. 6 எடுத்துலையா? ஆமாம். ஃபுட்டு எவ்வளோ இருக்குது? ஃபுட்டை ஃபுல்லாக ஆக்கிக்கோ சாப்பிட்டு. ஒரு 2-3 மீட்டு மட்டும் சாப்பிட்டுக்கோ. அவ்வளோதே. அதோட முடிச்சு.
இப்போ இந்த ஃபுட்டெல்லாம் உள்ளே போட்டுறோம், ஏன்னா ரைன் போடுவாங்க. ஃபேஸு உட்டெல்லாம் நீ இதுக்குள்ளே போட்டினா உனக்கு இந்த மாதிரி தருவோம். இதை நீ உள்ளே போட்டினா இது பண்ணிடலாம், 71 இந்த மாதிரி ஆக்கலாம். அதனால நானும் இன்னைக்கு வந்து உட்டை கலெக்ட் பண்ணி போட்டுடலாம். என் பெல்ட்ரேடர் வந்துட்டானா, உட்டெல்லாம் நனைஞ்சிருக்குல்ல, அந்த பயோஃபியூவலை போடு. ஓ இங்கே பாரு, என்னை பாரு, இப்படி போடு. போட்டினா இந்த மாதிரி இதாட்டம் வரும். ஸ்ட்ராங் ஃப்ளாஷ் லைட் வேணும்டா டே. கலிக்கடை நான் ஸ்ட்ராங் ஃப்ளாஷ் லைட் வாங்கிக்கிறேன். குஸ்ட் கம்ப்ளீட்டடு மூடு. குஸ்ட் கம்ப்ளீட்டட் 5 டைமண்ட் கிடைப்பாங்க. இப்போ குஸ்ட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜெயண்ட் சாக் வாங்காமல், அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டே அப்போ நான் இதை இப்படி பிளான் பண்ணேன். இது இப்போ இருக்கிறேன். 5 6 சாப்பிடிங். அது கரெக்டாக நம்ம பயோஃபியூவல் கட்ட போகிற மழை வந்துச்சு பார்த்தியா? அவங்க மழை போடுவாங்க 5th லெவல்லையே. அதனால தான் நான் பயோஃபியூவல் கட்டிக்கிட்டேன். நான்லாம் எத்தனை தடவை 99 சர்வே ஆயிருக்கேன். அதனால தான் எனக்கு தெரியும். நிறைய நல்ல மரத்தர்றா, நிறைய மரம் போடணும். போட்டுக்கிட்டே இருக்கேன். 70 குறைஞ்சிச்சுன்னா 70 ஏற்றிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஏறுறா 70க்கு வந்துருச்சுடா. 71 சின்ன மரமே தீர்ற அளவாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம அதில் போட்டு அப்படியே அதெல்லாம் எடுத்து உள்ளே போடு. எடுத்து உள்ளே போடு. மழை நின்றாலும் வச்சுக்கோ ஃபேஸு. பயோஃபியூவலை போட்டினா ஒரு 2 மரத்துக்கு தானே அது 1% ஏற்றும். ஆமாம், இப்போ இதில் போட்டினா 1% ஏற்றும் ஒரு மரத்துக்கு. அதனால தான் பயோஃபியூவலி. 80 வந்துருச்சுடே. 80 வந்துருச்சு. 79 80 வந்துருச்சு. டக்குனாரு 6th லெவல் கொண்டு போயிடலாம். 6th லெவல்லாம் எனக்கு ஈஸி தான். பயோஃபியூவல்லாம் வச்சான். மெட்டல் நல்ல வேலைக்கு நான் எக்ஸ்ப்ளோரிங் போய் மெட்டல் எடுத்தேன். அதுக்கு தான் எனக்கு தள்ளி போக சொன்னேன். நீ வேறு இடத்துல போய் மெட்டல் இதெல்லாம் எடுத்து போடுவீல. நைட் ஆனாலும் வெட்டிக்கிட்டே இருக்கணும். எத்தனை இருக்குது பர்சன்டேஜ் இப்போ? எவ்வளோடா இருக்கு? 79. உங்ககிட்ட இருக்க உட்டை போடு. நான் ஒரு 15 உட்டை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். மரத்தை மட்டும் வெட்டியே. எனக்கு பியர் பெல்ட் கேட்குறியா? போடுறா, அதெல்லாம் உள்ளே போடுறா. அப்படியே ஒரு 90 வருமா? அதில் வரல. இப்போ நான் போடுறேன். ஃபோயோஸு 95. மரத்தர் 95 லெவலப்பாக போகுது. வேறு மரத்தர் நீ டக்குன்னு சின்ன மரத்தை மட்டுமே யாரு, பெரிய மரத்தெல்லாம் அறுக்க முடியாது. ஆனால் குட் ஆக்ஸ் இல்லை நம்மக்கிட்ட. ஸ்ட்ராங் ஆக்ஸ் இல்லை நம்மக்கிட்ட. கிட்ட இருக்க ஒரு மரத்தை அறுத்துருக்கேன். 95 இருக்குது. ரேம்லாம் ஓக்கனை ஆகிட்டு போறியா? அவன் கிடக்குறீங்க டோமரு. 96 97டா. எவ்வளோ இருக்குது? கொஞ்சம் பயோஃபியூவல் கட்டு. பயோஃபியூவலை போட்டிருந்தீங்கன்னா நேரத்துக்கு இதாக இருக்கும்டா ஃபேஸு. இப்போ நீ நார்மலாக போட்ட. இப்போ நானும் நார்மலாக போட்டுறேன். ஃபயர் ரீச்சுடு 6th லெவல் போட்டாச்சு. போ மாப்பு. அது வந்து 6th லெவல் கேம்ப் ஃபயர்றா. அப்படி தாண்டா இருக்கும். எனக்கு பேட்ஜ் கிடச்சிச்சு. அக்கோ சைடில் ஏதோ காமிச்சாங்களா? அதே 6th லெவல் பேட்ஜ். எனக்கு ஃபுட்டு வேணும். இவர் எனக்கு பண்ணி அடித்தா அவங்க ஃபுட்டு தந்துடுறாங்க அவங்களே. எவ்வளோ இருக்கா? சரி, ஆளுக்கு ஒரு மீட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் ஒரு மீட்டு சாப்பிட்டுக்கிறேன். அப்போ நாளைக்கு வந்து நான் வந்து ஃபுட் எடுக்கலாம். நான் எக்ஸ்ப்ளோரிங் போகிறேன், நீ ஃபுட் எடு. சரியா ஃபயாஸு? எனக்கு இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துக்கணும் எக்ஸ்ப்ளோரிங் போகிறனால. இந்த ரேம் ஒருத்து மொத்தம் ரேமு நானும் யாருன்னு நினச்சேன். ஃபேஷனி கிராஃப்டிங் பெஞ்சில் போடுறா. ஃபுட்டு வெட்டினா நான் இப்போ எக்ஸ்ப்ளோரிங் போகிறேன். ஃபுட் எடுறா நீயே. இந்த உல்ஃப் இதெல்லாம் அடி. ஸ்பியர்லாம் வச்சுருக்கீல. நானும் எக்ஸ்ப்ளோரிங் போகிற ஒரு ஸ்பியர் வச்சுருக்கேன்.
பற்றிய ஃபேஸு ஸ்பீட் ரன் நல்லா இந்த மாதிரி தான் விளாடணும். இப்போ எதுவும் ரீகனெக்ட் கேம் பாஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லது. ஆனால் கோல் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கோல் எடுத்துகிட்டு வாடா. கேம்ஃபயர் குறையும் மழை வந்துச்சுன்னா. நீ அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருக்காத. நான் போகிற இடம் ஃபுல்லாக ஆல்ஃபா. இங்கே ஒரு ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கேன். பின்னாடி ஒரு ஆல்ஃபா துரத்துதே. சரி ஹெட்டில் 2 போடலாம். ஹெட்டில் 2 போட்டு மொத்தம் ஃபுட்டை சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டை சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டாக கலெக்ட் பண்ணிட்டா. இது மெயினுடா. ஃபியூல் கேனா எடுத்துக்கோ. ஆயில் பேரல் கிடச்சாலும் எடுத்துக்கோடா டே. ஆயில் பேரல் இதெல்லாம் மெயின். அயன் பாடி. ஆனால் இங்கே ஓடுற பியராக சுற்றுதுடா. நான் இப்படி எக்ஸ்ப்ளோரிங் போய்கிட்டு இருக்கேன். என்னது மைக்ரோவேவன். ஐயோ சுற்றி போகணும் போலையே. இந்த பியராக கிடக்குதுடா டே. நான் போகிற இடத்துக்கலாம். கோல்டு செஸ்ட்டு ஒரு பியர் பாதுகாப்பு. ஒரு பியர் பாதுகாப்பு. கிடைச்சிருக்கு. பிளான் போட்டு அடிக்கணும். ஏன்னா மார்னிங் ஸ்டார். இப்போ பிளான் போட்டு அடித்த மாதிரி நீங்களும் இவங்களை அடிக்கணும். ஆனால் இவங்களாம் மார்னிங் ஸ்டார் வச்சுருப்பாங்க. ஸ்பியர் வச்சு போனீங்கன்னா ஃபுல் ஹெல்த் இருக்கணும். ஸ்ட்ராங் கிடச்சிருச்சு. ஃபயாஸால் இப்போ இந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்னா இது இங்கே நானே பியர் கிட்ட மாட்டி தப்பிச்சு வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சுன்னு தெரியுமா. பியராக சுற்றுது. ஃபயாஸ் வந்து என்ன எப்படியோ டெட் ஆகிடுவான். ஏன்னா ஃபயாஸ்க்கு வந்து பழக்கம் இல்லை. என் ஃபயாஸு பியர் கிட்ட அவ்வளோவா இருந்த ஃபயாஸ்க்கு பழக்கம் இல்லை. நான் வந்து எக்ஸ்ப்ளோரிங் நிறைய போயிருக்கேன். எனக்கு பழக்கம். மீன் பிடிக்கிறியா? ஓ அப்படி ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறியா? சரி நான் வீட்டுக்கு வரட்டா? பியர்லாம் இருக்கு. வந்துக்கிட்டு இருக்கேன். இடி இருக்கிற ஆதியில நான் வீட்டுக்கு வரேன்ப்பா. இடி அடிக்குதா? ஆமா. 8 மெட்டல் இருக்கான்னு பாரு கிராஃப்டிங் பெஞ்சில். 8 மெட்டலா? ஆமாம் வீட்டுக்கு 8 இருக்கணும். கரெக்டாக 8 இருக்கணும். 8 இருக்கா? அதுக்கு மேலே இருந்தாலும் சொல்லு. கம்மியாக இருக்கா? 8 இருக்கா? கம்மியாக இருக்கா? 3 தான் இருக்கு. நான் வரேன். ஐயா இது ஏன் வேண்டா? ரேம் ஓடுற ரேமு. பின்னாடியே துரத்துவாங்க. ரேமு ஓடுன்னு சொல்ல ஓட மாட்டேன். 4 இருக்கா? நான் வந்துட்டேன்ல விட்டுரு. ரேமு நான் துரத்திட்டே கிடக்குறேன். வாங்க மீன் வந்து 4 இப்போ பாரு மட்டல் ஏறு. தள்ளிக்கூடா மட்டல் இப்போ போடுறோம். டக்குன்னு இருறா ஃபேஸு. டக்குன்னு எங்கடா லைட்டிங்கிறாடு வைடா. இனி உள்ள வர லைட் இது விழுகாது. மட்டல் நீ பாட்டுக்கு செலவழிச்சுக்கிட்டே இருக்காதே. என்ன கட்டுறின்னு என்கிட்ட சொல்ல. அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் ஓகேன்னு சொன்னால் பண்ணு. மெட்டல் ஏன்னா எக்ஸ்ப்ளோரிங் போகணும். மெட்டல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ எவ்வளோ மெட்டல் இருக்குது? 35 இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது வேணும். 15 வுட்டு. 15? ஆமாம். கிராக் பாட் வைக்கணும். கிராக் பாட்டில் நம்ம 3 ஃபுட்டை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது வரும். ஒரு ஸ்டீவ். என்கிட்ட ஸ்ட்ராங் ஆக்ஸ் இருக்கு. ஒரு வெட்டுதேன். ஸ்ட்ராங் ஆக்ஸ் வாங்கிட்டியா? வாங்கலை, எடுத்துட்டேன். செஸ்ட்டில் எடுத்தேன். அதுக்குள்ள பியர் பெல்ட் கொடுத்தா ஸ்ட்ராங் ஆக்ஸ். ஆமாம் 20 நாள் சர்வே ஆனேன் பேட்ஜ். இதெல்லாம் நம்ம ஈஸியாக சர்வே ஆயிடலாம் கைஸ். அவ்வளோவே பட வேணாம். ஏன்டா ஃபேஸு நான் ஒரு ஏஎஃப்கேல போடணும். ஃபேஸு நான் ஒரு 2 நிமிஷம் ஏஎஃப்கேல இருந்துக்கிறேன். இந்த சைல்டு டென்ட்டில் ஏன்லாம் கேட்கக்கூடாது, எதுக்குலாம் கேட்கக்கூடாது. டக்குன்னு மரத்தை வேற வெட்டணுமே.
பாதியில் வர 15 விட்டு இருக்குங்களா. ஏய் எங்கடா இருக்காது அங்கே இருக்க நாங்கள் நீங்கள் எங்கேனா இருக்கா? சரி நான் மாற்ற விட்டுறேன். மாற்ற விட்டு எதுக்குள்ள போட சொன்னால் கிராஃப்டிங் பண்ணிக்கலாம். போடு 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 10 வந்துச்சு. 11 12 13 14 15 இனி 5 மரங்க. நீ வெறும் 5 மரம். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஏஎஃப்கே வந்தாச்சு. ஃபேஸு 10 இருக்கா? குட் பெட் வச்சிடலாம். 15 வைக்கணும். ஏதோ திட்டுற போல மைண்டில் ஏன்டா இவ்வளோ வுட்டு வேஸ்ட் பண்ணுன்னு. அது வுட்டு அது இது குட் பெட் வச்சா 4 மல்டிப்ளே ஆகும்ல. 4 மல்டிப்ளை ஆகிறதுக்கு அதுக்கு அதை தான் வைக்கணும். இந்த தேர்ட் சைல்ட் போனோம்னா ஸ்டியூ வேணும். அதுக்கு தான் நான் பெரிய மரத்தை இருக்கேன். சின்ன மரத்தை டக்குனாரு இப்போதான் ஸ்லாப்பிங் பண்ணி வச்சு அதுக்குள்ள வளர்ந்துருச்சு. அது வேறு மரம். நைட்டாக ஸ்லாப்பிங் பண்ண நைட்டாக பண்ண 1 2 3 4 நேற்று நைட்டு இந்த மரத்தை பிளான் பண்ணுறேன். பக்கத்துலேயே நிறைய மரம் பாடுறேன். என்கிட்டே 15 இருக்குடா. சிட்டாதுடா சரியாடா. மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கியா? ஃபயாஸ் கரெக்டா? ஃபயாஸ் என்கிட்டே இருக்குடா. 10 போட்டு வச்சிருந்தா. சரி நான் கஷ்டப்பட்டு கட்டிட்டேன் 15 போட்டு. ஆனால் ஃபுட்டு வேணும். அது கச்சு 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 கச்சுன்னு அன்ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கு சைல்டுக்கு போகலாமாடா? ஆமாம் இல்லையேடா. ரிவால்வரில் இருக்கு எவ்வளோ இருக்கு? அப்போனா போக முடியாது. கொல்லப்படாது. ஸ்ட்ராங் ஹோல்டும் போக முடியாது. நெக்ஸ்ட்டு இது பண்ணணும். பெஞ்ச் அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு நான் 5 இது வேணும். மெட்டலு உட்டு கூடி போட்டுடலாம் ஈஸியாக. எதுக்குடா புல்லட் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? புல்லட் வேஸ்ட் பண்ணாதடா ரைஃபிளில். அவனுக்கு ட்ராப் பண்ணுறேன். என்கிட்ட இருக்குடா. என்கிட்ட இருக்கு பாடுறா ரைஃபிள். ஆமோ இருந்தால் நீ எடுத்த ஆமோ உனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆமோ நான் எடுத்த ஆமோது எனக்கு இருக்கும். உனக்கு ஒன்றரை இது வந்துச்சு பாரு. ஒன்றரை எடுத்துக்கோ. நான் செய்யணும். நான் எடுத்துக்கிறேன். ஒன்றரை எடுக்கிறியா? அப்போ நான் ஆட்டையை போட்டுருவேன். ஆட்டையை போட்டின்னு மூஞ்சி வர குத்தேன். காரடே ஒரு ஷெல்ஃப் வச்சுக்கலாம் இங்கே. ஏன்னா இந்த இதெல்லாம் வைக்கணும். ஃபியூவல் கேனிஸ்டர்லாம் வச்சுக்கலாம் இங்கே. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. கேம்ப் ஃபயர் இருக்குது உங்களுக்கு. ஏண்டா டே நான் நாளைக்கு எக்ஸ்ப்ளோரிங் போக போகிறேன். அதனால் எனக்கு கையில் ஒரு ஸ்டியூ வேணும். ஃபயாஸு இதை போட்டு நீ ஸ்டியூ செஞ்சுக்கோ. சரி இதை போட்டு இந்த 3 போட்டு நீ ஸ்டியூ செஞ்சுக்கோ. நான் அதை எடுத்துக்கிறேன். அந்த 3 இருக்குது அதை போட்டு ஸ்டியூ செஞ்சுக்கோ. இங்கே 3 இருக்கு பாரு. சூப் செஞ்சுக்கோ. 40 இருக்குது. இங்கே பாரு இவ்வளோ எக்ஸ்ப்ளோரிங் போயிருக்கோம். வால்கனிக்கு இப்போதைக்கு டே ஃபயாஸு கல்டிஸ்ட் வருவாங்களே அவங்க பாடியெல்லாம் அடிச்சா கேம்ப் ஃபயரில் போடாத. இங்கே வையு நம்ம சாக்ரிஃபைசஸ் பண்ணிடலாம். உடனே சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா? சரி ஈட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை நீ அமுத்துனானே ஏறும். அன்னைக்கு ஓல்டு பெட் வைக்கலையாடா? நீ ஓல்டு பெட் வைக்கலையே நீ. நம்ம அது மறந்து குட்டு பெட்டெல்லாம் வச்சுட்டோம். முடிஞ்ச அளவு சர்வே வாங்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஓல்டு பெல்ட்டை வச்சுருக்கோண்டா. ஓல்டு பெட் வைக்கலடா. அது ரெகுலர் பெட்ரா. பியர் பெல்ட்டெல்லாம் தர முடியாதுடா தம்பி. ஓடுப்பா. பியர் பெல்ட்லாம் போகணும்னா நான் தேர்டுக்கிட்ட போகணும்டா. ஃபயாஸியாக இருக்கணும். நீ 4 இது கொடுத்துட்ட. பியர் பெல்ட் இதெல்லாம் கொடுத்து பேட்ச் வாங்கிட்டேன். நான் கூட எனக்கு கொடுத்தேன் என்னோட வேறு ஐடியில் இருக்கும் போது. அவன் வந்து 30 விட்ட 9 தண்டர் ஓடுறீங்களா? பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு. நிறைய பேர் வருவாங்க. இதில் போடுறா டக்குன்னு போடுறா. பெல்ட்ரே இருக்கட்ட நீ அப்புறமா கொடுறா. நம்ம பெட்டு வைக்கணும்டா. போ 21
அதே லைட்னிங் ராடு. எக்ஸ்ப்ளோரிங் ஒன்று மறந்தே போயிட்டேன். வேணாம், புல்லட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லாமல் நான் மெட்டல் எடுக்க எக்ஸ்ப்ளோரிங் போகிறேன். ஆனால் போகிற வழியில் அவனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான்டா. அத்தனை உல்ஃபு ஆல்ஃபாலாம் இருக்குடா. பியர்லாம் பார்த்துருப்பாங்க ரெக்கார்டிங் எடுக்கும்போது. நான் அப்லோட் பண்ணால் வியூவர்ஸ் பார்ப்பேன், பார்த்தாங்கன்னா இப்போ இந்த உல்ஃபு கலராக இருக்குது. ஃபேஸ் டக்குன்னு பாரு, இந்த உல்ஃபு கலராக இருந்துச்சு. நான் அது வீடியோவில் காமிக்கிறேன் உனக்கு. இவ்வாறு கலராக இருக்கு பாரு. இல்லை தெரில 2 ஆல்ஃபா செத்தேம்போ 2 ஆல்ஃபாவா. ரைஃபிள் ஒரு புல்லட் போட்டுடலாம் ஒரு ஆல்ஃபாவுக்கு. டக்குன்னு லோட் ஆகும். அப்படியே ஒரு ஆல்ஃபா கதையை முடிச்சுட்டு போடுற டக்குன்னு அந்த புல்லட்டை வச்சு அந்த ஆல்ஃபாவை புட்டு போடி. ஃபேஸ் அட்ரஸ் செத்துறாத நானும் செத்துறக்கூடாது. 3 உல்ஃபா. கொஞ்சமாக அடிக்கணும் ஃபேஸு, கொஞ்சமாக அடிக்கணும். ஃபேஸ் டெட்டா? எப்படா டெட்டான எனக்கு தெரியல. நான் பார்த்துக்கிறேன். இப்போ தப்பிக்கிறது கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் இவங்க கிட்ட சண்டை ஓட்ட அவ்வளோது நம்மளையே சொல்லி முடிச்சுட்டு ஒரே கடிக்க வேண்டாம். இனி துரத்துதுடா. உன்னை தூக்கிட்டு போகணுமா? அப்போனா நான் அங்கே சுற்றிட்டு போய் உன்னை தூக்கிட்டு போகிறேன். அது அந்த உயிருக்கு மட்டும் நோட் பண்ணிடக்கூடாது. புல்லட் வேறு இல்லையாடா என்கிட்ட எதுலேயும். கவலைப்படாது, புல்லட் நான் தேடுறேன். புல்லட் இல்லை மைக்ரோவேன். இங்கே ஒரு ரூல்ஸு நைட்டு சண்டையா? ஐயோ அதிலே இப்போ கணக்கெல்லாம் வந்து ரிவ்யூ எடுத்துரு. இதோ நான் நாளைக்கு வரேன்டா ஃபேஸ், கவலைப்படாதடா. நைட்டு சண்டை. ஒரு பேண்டேஜ் கிடச்சிச்சுன்னா நான் ஹீல் பண்ணிப்பேன். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி படுத்துருக்கானே? படு நீ படுத்தே கடை. நான் தானே சண்டையில் டென்ஷனாக இருக்கேன். ஒரு சண்டையில் புல்லட் இல்லை, நான் புல்லட் இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும். சண்டைக்கு கண்டிப்பாக புல்லட் வேணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் புல்லட்டே இல்லை என்கிட்ட. அதனாலே தேடிச்சு. செகண்ட் சைல்டில் புல்லட் வேணும். செகண்ட் சைல்டில் புல்லட் இல்லாமல் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது. நீ நகர்ந்து அடித்தா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நம்மளை அடிக்க முடியாது இவங்கனால. நகர்ந்து அடிச்சுட்டேன். கிராஸ் போ இருக்காங்கடா டே. 1 HP. ஃபயர்ஸ் கதவை திறந்து விடு. 1 HP. கிராஸ் போ 2 பேர் இருக்காங்கடா டே. 1 HP நானும். கைஸ் இப்படியே ஆட்டோ ஹீலு தான் பண்ணணும் நம்ம. ஆட்டோ ஹீலிங் பண்ணு மாமு. வாரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஆனால் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடிய மாட்டேங்குது. வாங்கடா இங்கே டென்ட்டுக்குள்ளே வாங்கடா டே. எத்தனை பேரா துரத்துவீங்க? ஒவ்வொருத்தனா துரத்துங்கடா. துரத்த மாட்டேங்கிறாங்கடா டி. ஆமாம், நான் உன்னை வந்து ரிவ்யூ எடுக்கிறேன். ஹெல்த் இருக்குது பிள்ளைக்கு. ஐயோ, நான் உன்னை வந்து முதல்ல ரிவ்யூ எடுத்துக்கிறேன்டா. நீ நான் அப்புறம் ஒன்றாதே சண்டை போடணும். ஐயோ முடியலப்பா. எத்தனை பேர்த்து நானும் ஒரு ஸ்பியரை வச்சு அடிக்க முடியும்? நாட்டுக்கு 2 ஸ்பியர் இருந்துச்சு. பேட்ச் அவார்டு 30 நாளைக்கா? இது தானே உன்னை அடிச்சு 1 HP தானே? உங்கள்டா இருக்க நீ உன்னை ரிவ்யூ எடுத்துடுறேன்டா நான் அம்மா. ஐயோ அப்பாடா ஃபேஸ் வாடா. உன்னோட புல்லட் வச்சு தானே நீ காப்பாற்றணும். இந்த ஃபுட்டில் அடு டக்குன்னு. இங்கே வர எத்தனை அடிச்சிட்டோம். வா கேம்ப் ஃபயருக்கு போகணும் நம்ம. அந்த சண்டே முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். போகலாம். கேம்ப் ஃபயரில் அந்த சண்டே முடிச்சே ஆகணும் நம்ம. என்கிட்ட புல்லட் இல்லை. நான் ஸ்பியர் வச்சு கொஞ்சம் அடிக்கிறேன். புல்லட்டும் இல்லை, ஸ்பியர் வச்சு தான் நான் அடிக்கணும். ஒரு புல்லட் அந்த கிராஸ் போ ரெட் கலர் இது மேலே போடு. ஒரு புல்லட்டை ரெட் கலரில் இருக்கல அவனை போடு. ரெட் கலரில் இருக்க மேலே போடுறா. திரும்பிடுடா. என்ன பண்ணிட்டேன்? எல்லாம் வந்து நான் எதுவுமே பண்ணலடா. மொத்த 1 HP
சர்வே வாங்க முடியுமா நம்மளால? சர்வே வாங்க முடியுமாடா? முடியாது. ஸ்டீவ் செய்யணும் நம்ம முதல்ல ஸ்டீவ் செஞ்சுக்கிறோம். ஸ்டீவ் இங்கிட்ட சண்டையை போட்டு ஒரு ஸ்டீவ் செய்யணும். என்னால் முடியாது. ஒரு கிராஸ் போ முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒரு கிராஸ் போ முடிச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை. இந்த ஒரு ஸ்டீவ் டக்குன்னு மேக்காகி தொலை. ஒரு ஸ்டீவ் மேக்காது. நீ தாண்டா சண்டை போட்டே இருக்கணும். உங்ககிட்டே புல்லட் இருக்கு. அதான் புல்லட் வச்சு அந்த கிராஸ் போ மேல பட்டேன். எங்க இருந்து வந்து ஐயோ நான் 1 ஹெச்பில அடிச்சுக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த காலத்துல ஐயோ 0 ஹெச்பி தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். 0 ஹெச்பில தப்பிக்கிறேன்டா. சர்வே ஆகாம போகக்கூடாது. 31 நாள் வந்துச்சு. ஆமாம் நீ டெட் ஆகிட்ட. நானும் என்ன செய்கிறது? புல்லட்டும் இல்லை அண்ணங்கிட்ட. கிராஸ் பண்ணி இந்த கிராஸ் போதான்டா. இந்த கிராஸ் போ இல்லைனா நான் எந்த காலமும் இவங்களை முடிச்சிருப்பேன்டா. டேய் கிராஸ் போ தயவை செஞ்சு சாப்பிட்டா. டேய் சத்துட்டான்டா கிராஸ் போ. அவங்க தான் முடிச்சிடலான்டா. அவங்க தான் இருக்காங்க. ஒருத்தன் தான் இருக்கானா இல்லை 2 பேரா? 2 பேரும் ஒன்றா துரத்தாதீங்க. 2 பேரும் என் மேலே ஏறிட்டு கால் மிச்சிட்டு போகிறாங்களா? என்ன தில்லு இருக்கும். நீயே செத்து கிடக்குறவங்க கிட்ட வச்சு போட்டு 1 ஹெச்பி. அவங்கள நீங்கள் நான் முடிக்காம விட மாட்டேன்டா. அவங்கள நான் முடிச்சே ஆகணும்டா இன்னைக்கு இந்த சண்டே. இங்கே நில்லுங்கடா வாங்கடா. இங்கே நில்லுங்கடா. அப்படியே இங்கே நில்லுங்கடா. அடிக்க முடியுமா? அப்படியே நின்று படுமா சைடு வாங்கடா டே. நானும் உங்களுக்காக சைடு வரேன். சைடு வாங்க. அப்படியே படமாட்டேங்குதே ஃபயாஸு. உங்களை இவ்வளோ குறைச்சிட்டு இனி கொஞ்சம் குறைச்சா போதும். அதுக்குள்ளே நம்ம ஃபுட்டை மேக் பண்ணிடலாம். ஃபுட்டு இல்லை நம்மக்கிட்ட. அந்த த்ரில்லிங்காக இருக்குது. டெடி அவங்க ஒரு அடி போட்டால் 2 ஹெச்பி. இதோ ஏன்னா 2 பேர் போடுறீங்களே லாஸ்ட்டு. இவ்வளோ நாள் இருந்துச்சு லாஸ்ட் ஐட்டமில். சரி அதெல்லாம் கொடுக்காத. ஏன்டா கொடுத்த? லீவ் ஆகு. சரி இது பார்ட் 1 நம்ம வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் சரிவே வேணும். இது கடைசியில் ஆமாம் இல்லாமல் போயிடுச்சு புல்லட்டில். சும்மா ஜாயின் கொடுத்து வா. நம்ம அந்த பேட்ச் எல்லாம் கிளைம் பண்ணிடலாம். என்கிட்ட ஃபயர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க்கு எனக்கு ஒரு ஃபயர் வரும். இதோ ரிவார்டு. என்ன ஃபயரு? ஃபேரி ஃப்ளேமா? எதுக்குடா அந்த ஃபேரி ஃப்ளேம்லாம் எனக்கு? 4 8 32 இந்த லாக்ஸ் லெவல் அவ்வளோதான். 34 இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. ஃபேஸு எனக்கு ஒரு ஃப்ளேம் கிடச்சிருக்கு. இதோ இங்கே ரிவார்டில். தள்ளிக்கூட ஆஃபரிங்கு பெட் ஸ்டைல் ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட. ஆனால் எவ்வளோ த்ரில்லிங்காக போச்சு. உங்ககிட்ட ஏதாவது இதாக இருக்கா? எனக்கு இதாகிடுச்சு. சரி இதோடு நம்ம இந்த பார்ட் 1 வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபயாஸ் எனக்கு புல்லட் இருந்துச்சுன்னா முடிச்சிருப்பேன். நீயே பார்த்தில. இது எனக்கு பின்னாடி போயிட்டு தெரியாமல் முன்னாடி போகிறதுக்கு அந்த இது அவங்க ஸ்பேர் வச்சுருப்பேன் என்கிட்ட. சரி இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் அடிச்சு ஆன்ல வச்சுருக்காங்க.